நல்லா துணி எல்லாமே நல்லா இருக்குது. நம்மளுக்கு கஸ்டமர் சர்வீஸ் அவங்க சர்வீஸ் நல்லா இருக்கு. ப்ரைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். கலெக்ஷன் வைஸுமே நல்லா இருக்கும். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. எல்லாரையும் ஒருங்கிணைக்குன்னு சொன்ன ஒரு மூத்த நிர்வாகி அவரை கெட் அவுட் சொல்லிட்டதுக்கு அப்புறம் அவர் தனது பயணத்தை ஒரு புதிய இயக்கத்தில் தொடங்கியிருக்கார். அதற்கு முயற்சி எடுப்பதற்கு முன்பே அதற்காக முயற்சியில் ஈடுபட்டிருந்ததிலே காரணமாக சொல்லி எங்களை எல்லாம் சந்திச்சதுதான் காரணம் அப்படிங்கிறார். எல்லாரையும் ஒன்றிணைக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அவர் எங்களோட நட்போடு வந்து பேசுறாரு. அவர் மூத்த நிர்வாகி. நான் பல முறை சொல்லியிருக்கேன், அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு ஜேஎனி கண்ட காலத்திலிருந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 37-38 வருஷமாக நல்ல நண்பர். இப்பொழுது மாற்று இயக்கத்திற்கு சென்றாலும் எங்களோடு நட்புணர்வோடு பழகக்கூடியவர். அவர் ஒரு முயற்சியில் ஈடுபட்டார். அதுவே அவருக்கு ஆபத்தாக முடிந்து அவரை கட்சியில் இருந்து நீக்கியதால் இன்றைக்கு அவர் தனது பயணத்தை, அரசியல் பயணத்தை வேறொரு இயக்கத்தில் தொடங்குகிறார். அதாவது என்னை அவர் சந்தித்ததெல்லாம் நட்பு ரீதியாக தான். இன்னும் சொல்ல போனா அவர் 26-27 சேர்ந்ததுக்கு முன்னாடி வந்த ஞாயிற்றுக்கிழமை 23 நினைக்கிறேன், அன்றைக்கு கூட என்னை சந்தித்தார். அப்பொழுது இதை பற்றி பேசவில்லை. அவர் திரு விஜய் அவர்களை சந்திப்பதை பற்றியோ இல்ல தாவேக்கால் சேர்வதை பற்றியோ எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்வதை பற்றியோ என்னிடம் சொல்லவில்லை. இப்பொழுது வேறொரு இயக்கத்தில் இருந்தாலும் எங்களோட நட்போடு பழகக்கூடியவர். அதனால எங்க கட்சியில் அவர் ஏன் சேரலைங்கிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். நீங்க அண்ணன் செங்கோட்டையன் அவர்களோட தான் கூட்டிட்டு வர்றதுன்னா என்ன சொல்றீங்க? நான் உங்களுக்கு 3-4 மாதங்களுக்கு முன்பே சொல்லியிருக்கேன், சில கட்சிகள் நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று. குறிப்பாக நான் செப்டம்பர் 1 தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறிய பிறகு என்னிடம் சில கட்சிகள் அவர்களது கூட்டணிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வர வேண்டும் என்று என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னேன். அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நான் உங்கள்கிட்ட சொல்வதுதான் மரியாதையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க செப்டம்பர்ல கேட்டப்பே தெரியும். அதனால அண்ணன் அவர்கள் என்ன மனநிலையில் இருக்காருன்னு எனக்கு தெரியல. அவர் என்னிடம் அங்கு அந்த தாவேக்காவுக்கு வர வேண்டும் என்றெல்லாம் அவர் அன்றைக்கெல்லாம் எதுவும் பேசவில்லை. வருங்காலத்தில் சந்திப்போம். அவரும் நானும் எப்படியும் நண்பர்களாக சந்திப்போம். அப்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். பழனிசாமி அப்பனா திமுகவுடைய பி டீம்னு அவர் ஒத்துக்கிறாரா? ஏன்னா பழனிசாமி தான் தொடர்ந்து பொதுச்செயலாளராக இருக்கணும், அதுதான் எங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு திரு உதயநிதி சொல்றாரு. அப்படின்னா இப்ப திமுக ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காகவே அவர், திமுக வெற்றி பெறணுங்கிறதுக்காக அவர் 2021 கூட்டணியை பலப்படுத்தாமல் திரு அமித்ஷா அவர்கள் முயற்சியை எல்லாம் முறியடித்தார். 24 தேர்தலில் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது, தமிழ்நாட்டில் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகவே பாராளுமன்ற தேர்தல் தனியா போய் நின்னாராது. அப்படின்னா அவரு, எனக்கு தெரிந்து அவர் 17க்கு அப்புறம் எங்களை எல்லாம் வெளியேற்றிய பிறகு திமுகவுக்கு பி திமுகத்தான் செயல்பட்டு வருவதாகத்தான் நான் நினைக்கிறேன். உதயநிதி சொல்வது போல திரு செங்கோட்டையன் அவர்கள் பாஜகவுக்கு பி டீம்னா எடப்பாடி இவர்களுக்கு பி டீமாகத்தான் இருக்க முடியும். எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக அப்படிங்கறதா உங்களுடைய இலக்கு. அப்புறம் செங்கோட்டையன் கிட்ட எல்லாருடைய ஒரே கோரிக்கை தான் வருது. உள்ள இருந்து செய்ய முடியாத வெளியிருந்து ஒரு ஒருங்கிணைப்பை, வேற ஒரு அரசியல் தேர்தல் அரசியல் ரீதியா ஒரு ஒருங்கிணைப்பை சாத்தியப்படுத்தலாம் நினைக்கிறீங்களா? தாவேக்காவுக்கு அதோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுடைய ஊடகத்துறையை சேர்ந்த உங்களுடைய கணக்கு. அதுபோல டிபேட்ல வர்றாங்களா சில அரசியல் வல்லுநர்கள், அவர்கள் ஆசைகள்,
அதெல்லாம் உங்களது கணக்கெல்லாம் வேற. உண்மை என்ன என்பது உங்களுக்கு இன்னும் ஒரு மாதங்கள்ல தெரிய வரும். என்ன அம்மா முதலாக அறிமுகப்படுத்தியதே இந்த மதுரை மண்டலத்தில் தான் வேட்பாளராக பெரியகுள பாராளுமன்ற வேட்பாளராக. அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு போட்டியிட்ட போடி தொகுதி இந்த மதுரை மண்டலத்தில் உள்ளது. அதனால இயற்கையாக புரட்சி தலைவரின் கோட்டை இது. புரட்சி தலைவர் எதை தொடங்கினாலும் மதுரையில் தொடங்குவார். அந்த ஒரு ஈர்ப்பு தான் மதுரை மீன் எல்லோருக்குமே தவிர வேற ஒன்று தனிப்பட்ட அதிர்ஷ்டம் அந்த காரணங்கள் தான் கிடையாது. இயற்கையாக நாங்க வந்தப்போ அந்த அறிவிப்பு வருது. அதான் இன்னைக்கு காலையிலே நான் உங்க பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன். இன்னும் அங்கே தூங்குவது போல் நடிப்பவர்கள் இது போல அமைதி காத்தால் 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அந்த இயக்கம் மாபெரும் தோல்வி அடைந்த பிறகுதான் அவர்கள் விழித்துக் கொள்வார்களோ என்ற ஒரு கருத்து தமிழ்நாடு முழுவதும் நிலவி வருகிறது. எதுங்கிறத ஆமா அதை பத்திலாம் எனக்கு தெரியலங்க. நான் எங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பார்த்து தான் பேச முடியும். மற்ற கட்சிகளை பற்றி நான் சொல்வது எனது கருத்தை சொல்வதெல்லாம் நன்றாக இருக்கு. என்னங்க அப்படிலாம் ஒண்ணு தை மாதத்தில் தெரிந்துவிடும். நான் முன்ன டிசம்பர்னு சொன்னேன், அது டிசம்பர் ஜனவரிக்கு கூட தள்ளி போடுறாங்க. பெரிய அளவுக்கு பலவீனம் அடையும் நீங்க சொல்லுங்க. நாங்க சொன்னா பழனிசாமி கோச்சுக்குவாரு, எல்லாம் சேர்ந்து சதி செய்யறாங்க, துரோகிகள். துரோகத்துக்கு நோபல் பரிசு பெறுகிற தகுதி உலக அரசியல்ல பழனிசாமிக்கு தான் இருக்குங்கிறது எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் யாரையும் பலவீனப்படுத்துவதற்காக நாங்கள் பேசவில்லை. எங்கள் செயல்பாடுகள் கிடையாது. எங்கள் செயல்பாடு வெற்றியை நோக்கி எங்களது இலக்கு இருக்கிறது, அவ்வளவுதான். இல்ல நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு தெரியும். பழனிசாமி 3வது இடத்துக்கு செல்வார். இன்றைக்கு நானா எதுவும் சொல்லல, ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்கள், சர்வே எடுக்கிற பல நிறுவனங்கள், எங்களோட தொடர்பில் இருப்பவர்கள் சொல்வது திமுக கூட்டணிக்கு போட்டியாக தவேக தலைமையில ஒரு நல்ல கூட்டணி அமைந்தால் திமுக கூட்டணிக்கும் தவேக கூட்டணிக்கும் இடையேதான் போட்டி இருக்கும் என்று அவர்கள் சொன்னதைத்தான் நான் சொல்றேன். அதே நேரத்தில் நான் திரும்ப சொல்றேன், நான் எந்த கட்சியோடு கூட்டணி முடிவு இன்னும் எடுக்கவில்லை. எங்கள் நிர்வாகிகள் கருத்தை தான், நான் தொண்டர்களின் கருத்தை தான் செயல்படுத்த முடியும். நானா எனது கருத்தை திரிப்பதில்லை. நான் யதார்த்தத்தை, நாட்டு நடப்பை நடுநிலையாக பார்த்து சொல்பவன். எனக்கு யாரை பார்த்து அச்சமும் இல்லை, யார் மீது பொறாமமும் இல்லை. அதனால புதிய கட்சியாக இருக்கலாம். நீண்ட நாள் திரைப்படத்துறையில 30 ஆண்டுகளாக உச்சபட்ச நடிகராக இருக்கின்ற திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சி ஆரம்பித்து அவரது சுற்றுப்பயணங்களில் எல்லாம் நிறைய இளைஞர்கள் எழுச்சியோடு அவரது கூட்டத்திற்கு வருவதை பார்க்கும் பொழுது ஊடகத்துறையை சேர்ந்த நீங்களும் அரசியல் நோக்கர்களும் சொல்கின்ற கருத்தும் சர்வே எடுக்கிற சொல்றதும் ஒன்றாக இருப்பதாக அதான் நான் சொல்றேனே தவிர விஜய் தான் வெற்றி பெற்று விடுவார் நான் சொல்லல. திமுகவிற்கு கூட்டணி இன்றைக்கு வலுவாக இருக்கிறது. எத்தனையோ அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தோம். 24 பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தான் 100% வெற்றி பெற்றது. அதை வீழ்த்துவதற்கு
அல்லது அதோட கடுமையான போட்டியை உருவாக்கக்கூடிய சக்தியாக பழனிசாமி இன்றைக்கு இல்லை. அவரது சுயநலத்தால் அந்த மாபெரும் இயக்கம் இன்றைக்கு எடப்பாடி திமுகவாக மாறிவிட்டது. இதெல்லாம் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி சொல்லல, நான் இருப்பதை சொல்கிறேன். பழனிசாமி தாம் பதவியில் இருந்தா போதுங்கிற சுயநலத்தோட செயல்பட்டு வருகிற காரணத்தினால்தான் இந்த நேரத்தையும் சொல்றேன். நான் பழனிசாமியோட எந்த காலத்திலையும் போக மாட்டேன். பழனிசாமி தலைமையில் மற்றவர்களை அந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்று நினைப்பவர்களை அரவணைத்து செல்ல கூட அவர் அச்சப்படுகிறார். ஒரு தலைமை பண்புக்கு தேவையான எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய குறைந்தபட்ச பண்பாடு கூட அவரிடம் இல்லை. திரு செங்கோட்டையன் அவர்கள் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் எங்கள்கிட்ட எல்லாம் பேசினார். என்னோட 2017க்கு அப்புறம் அவர் பேசவே இல்லை. நாங்கள் என்னை கட்சியை விட்டு நீக்கிய பிறகு இப்பொழுது அவர் 2-3 மாதங்களுக்கு முன்பு நினைக்கிறேன், இல்ல 2 மாதங்கள் முன்பு எல்லோரும் ஒன்றிணையணுங்கிற கோரிக்கையை வைத்து அவர் பொதுவெளியில் வந்த பிறகுதான் எங்களை எல்லாம் தொடர்பு சொன்னாரு. அதை தொடர்ந்து தான் எங்கள்கிட்ட பேசியிருந்தார். அப்ப கூட அவர் பழனிசாமிக்கு எதிராகவோ யாருக்கு எதிராகவோ பேசவில்லை. நாங்கள் எல்லோரும் ஒரு அணியில் வரணும்னு தான் பேசினார். அதனாலதான் சொல்றேன், இப்ப பழனிசாமி திமுகவை எதிர்க்கின்ற வலுவான ஒரு சக்தியாக இல்லை. இரட்டை இலை மிகவும் பலவீனமாகி கொண்டிருக்கிறது. 21 தேர்தலை ஏற்பட்ட அந்த நிலை கூட இல்லாமல் பழனிசாமி 3வது இடத்திற்கு தள்ளப்படுகின்ற சூழ்நிலை நிலவுகிறது. அது விஜய் அவர்களின் வரவுக்கு பிறகு விஜய் தலைமையில் ஒருவேளை நல்ல ஒரு சிறப்பான கூட்டணி அமைந்தால் அது திமுகவுக்கு கடுமையான போட்டியாக இருக்கக்கூடும் என்றுதான் நான் சொல்றேன். நான் கரெக்டா சொல்றேன், கடுமையான போட்டியை நிலவும் தான் சொல்றேனே தவிர நான் அவர் வெற்றி பெற்று விட்டார், வெற்றி பெறுவார்னு நான் எங்கேயும் சொல்றேன். கடுமையான போட்டிக்கு இருக்கும், அதுக்கப்புறம் மக்கள் தான் முடிவு செய்வாங்க. ஒரு வார்த்தை திரும்ப சொல்லுவீங்க, நீங்க அங்கம் வகிக்கிற கூட்டணி தான் ஆட்சி அமைக்க அல்லது ஆட்சி அமைக்கிற கூட்டணியில் அங்கம் வகிக்கும். இல்ல ஆட்சி அமைக்கிற கூட்டணியில் அங்கம் வகிக்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வேற. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், நான் ஏதோ அதீத நம்பிக்கையில சொல்ல, நாங்க தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு உருவெடுத்து விட்டோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், நீங்க எல்லாம் ஊடகத்தில் சொல்ற மாதிரி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 80 தொகுதிகளில் ஏற்கனவே பழனிசாமி ஆட்சி பொறுப்புக்கு வர விடாமல் அவர்களுடைய தவறுகளால், அரசியல் தவறுகளால் இங்கே அவர் தோற்கடிக்கப்பட்டார். இந்த முறை அதைவிட கடந்த முறை இது டெல்டா மற்றும் தென் தமிழ்நாட்டில் 11-12 தொகுதியில் ஜெயித்தது கூட இந்த முறை வாய்ப்பில்லை. காரணம், அவர் மீது 105 சமுதாய மக்கள் எதிராக இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. அதனால சொல்றேன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தவிர்த்து விட்டு யாரும் ஆட்சிக்கு வர முடியாது என்கிற